மட்டன் பள்ளிப்பாளையம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய், நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்தால் நல்லது. செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து விடுறோம். ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் என்னென்னா, நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 350 கிராம் சின்ன வெங்காயம், நறுக்கிய சின்ன வெங்காயத்தை போட்டுறணும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கணும். வதங்கிட்டுருக்கா, நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கு பின்னாடி தான் கறியை போடணும். அவசரப்பட்டு இது பண்ணிடக்கூடாது. நல்லா வதங்கிட்டுருக்கா. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கறியை போட்டுடலாம். மட்டனு நல்ல வெள்ளாட்டங்கறியை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்னென்னா, கொஞ்சம் உப்பை போட்டுறணும். உப்பை போட்டு பரட்டி விட்டுறணும். நல்லா பரட்டணும். அப்போ தான் கறி நல்லா வதங்குங்க. கறி நல்லா உப்புலாம் சாறுற மாதிரி போட்ட கல் உப்பு யூஸ் பண்ணால் நல்லது. அது நல்லா எல்லா சைடுங்க கறிக்கு சாறுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். நல்லா சுற்றி கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா போட்டுக்கலாம். 16 கிராமுங்க. இந்த கரெக்டான காரம் இருக்கணும் அப்படின்னா வழிபாத்து வந்து 16 கிராம் போடணும். கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இதே மிளகாய்க்கு இந்த சிந்தாமணி இதுக்கெலாம் வந்து ஒரு 13 கிராம் போட்டால் போதும். இதுக்கு வந்து 16 கிராம் போட்டு மஞ்சப்பொடியை கொஞ்சம் போட்டு தண்ணியை ஊற்றிடணும். ஃபஸ்ட்டே வெங்காயம் வதங்கும் போது வந்து மிளகா போடக்கூடாது. போட்டால் என்ன ஆகும்னா, அந்த கசப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கருகி அப்படின்னு கறியெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றும் போது மிளகாவை போடணும். விதை எடுத்த மிளகா, விதை காம்பு எதுவும் இருக்கக்கூடாது. விதை எடுத்த மிளகா. எப்பயுமே தண்ணி ஊற்றுறதுல கறிக்கு என்ன மெத்தட்னா, கறி மேல் அளவில் வந்து நிற்கிற மாதிரி ஊற்றணும். அந்த கறிக்கு மேலே ஊற்றுனா அப்படி மட்டத்துக்கு நிற்கிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம அளவை பொறுத்து வேக்காடை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றினா ரொம்ப வைக்காமல் அந்த கறி மட்டத்துக்கு அந்த கறியிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நல்லா இந்த 2வது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம தேங்காய் உள்ளே போட்டுக்கலாம். இந்த தேங்காவோட அளவு என்னென்னா, 1 மூடி, 1 கிலோவுக்கு வந்து 1 மூடி போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த போட்டுடலாம், 1 மூடியை போட்டுடலாம். கறி வெந்துக்கிட்டு இருக்கும்போது 2வது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த தேங்காவை போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் வெந்து இறங்கும்போது அந்த தேங்காவும் நல்லா சாரும். இப்போ நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கிண்டினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சு. குழம்பு ஒரு மாப்பிள்ளை நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்து வற்றினும் போது நமக்கு வந்து எடுத்துக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த பக்குவம் வருது எப்படின்னா, அந்த தேன் போல் இருக்கணும். அந்த தேனை தொட்டால் எப்படி வரும், அந்த ஒரு பிசுப்பாக அந்த ஒரு தன்மையில் அந்த கிரேவி வந்துருச்சுன்னா நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைனா அது வரைக்கும் நான் இது பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக என்னென்னா, கொஞ்சம் தண்ணிலாம் வற்றுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் லைட்டாக மேலாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு கணக்குக்கு நல்லெண்ணெய் விடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இதாக இருக்கும். இந்த கறியில் வந்து மசால் நல்லா சாரும். அந்த இதை ஊற்றும் போது நல்லெண்ணெய்க்கு உண்டான அந்த இது இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த தேன் பதம்ன்றது தான் தெரியுதுங்களா. அப்படியே கொதிக்குதா, நல்லா வத்திருச்சு. அந்த பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இதுதான் பக்குவம் தெரியும். நல்லா இப்போ நீங்கள் தொட்டு இப்போதைக்கு அந்த ஒரு துளி நாக்கில் வச்சிங்கன்னா அப்படி உமிழ்நீர் சுரக்கம் பாருங்கள். அப்படி தான் இருக்கும். முடிச்சாச்சுங்க. பள்ளிப்பாளையம் ரெடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இந்த பதத்தில் இருக்கணும் பள்ளிப்பாளையம் செஞ்சால். இதே மட்டன் பள்ளிப்பாளையம் பார்த்துக்குங்க. நல்ல செமையாக இருந்துச்சு. இது சித்தோடில் நம்ம மாப்பிள்ளையோட கடைங்க. அங்கே வந்து அவங்க செய்யும்போது நாங்கள் கூட சேர்ந்து செஞ்சோம். நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. தேவையானவங்க வந்து இதை போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை டு கோயம்புத்தூர் போகிறவங்க போகிற உள்ள நல்லா சாப்பிட்டு போகணுன்னா சித்தோடு போனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நன்றி.